நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் வாழ்வதற்கு மிக மிக இன்றியமையாதது தண்ணீர். கடவுளுடைய படைப்புகளில் மிக அற்புதமானது பசி என்கிற அந்த ஒரு உணர்வு வருகிற பொழுது அதை உணர்த்துகிறது. உடலுக்கு தாகம் ஏற்படுகிற பொழுது அதையும் உணர்த்துகிறது. அந்த வகையில் கடவுளே, நீ எனக்கு வேண்டும் என்கிற பொழுதெல்லாம் என்னுடைய ஆன்மா, என்னுடைய உயிர் அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, மட்டிலே நாங்கள் கொள்ளுகின்ற அந்த தாகம் மிக மிக அற்புதமானது. நாங்கள் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் நடப்பதற்கும் எல்லா செயல்களையும் செய்வதற்கும் நீர் உயிராய் நீராய் எல்லாமுமாய் இருந்து கொண்டே இருக்கிறீர். உம்மீது நாங்கள் கொள்கிற அந்த வேட்கை எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கி கொண்டே இருக்கிறது. இதோ இந்த நாளிலே திருவையோடு கூட இணைந்து உம்மீது ஆழமான பற்றினை வைத்திருந்த புனிதை மகதலாவை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அருகாமையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போதும் சரி, இதோ இந்த உலகத்துக்காக அவர் உயிரை விடுத்த அந்த நேரத்திலும் சரி, அருகாமையிலே இருந்தார். உயிர்த்த பிறகும் கூட அவரை தேடுகிற ஒரு மனநிலையிலே இருந்தார். ஆண்டவரே, உம்மை இறுக பற்றி கொள்கின்ற, உம்முடைய அன்பிலே என்னாலும் இணைந்து வாழுகின்ற அந்த ஞானத்தை, அந்த தாகத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும். இதோ அன்பாக, அமுதாக, அருளாக, நிறைவாக இருக்கிற உம்மை ஆராதித்து எங்களுடைய எளிய அன்பை இந்த பாடலின் வழியாக உமக்கு காணிக்கையாக்குகிறோம்.
அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை, அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை, ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை, ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை, அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் அருமருந்தால், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தால், நான் தேடிடும் அருமருந்தால், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தால், என்னை உணர்விக்கும் உயிர் பொருளால், என்னில் வாழ்ந்திடும் மறைபொருளே, என்னை உணர்விக்கும் உயிர் பொருளால், என்னில் வாழ்ந்திடும் மறைபொருளே, அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய், மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய், என் வாழ்க்கையில் மாறுதலாய்,
மெசியாவே, எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறவரே, இதோவே ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் எல்லாமாய் நீர் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களிலே நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத மறைப்பொருளாய் இருக்கிறீர். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை சவால்கள், எத்தனை எத்தனை வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள். ஆனால் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு தானே இருக்கிறீர் ஐயா. எங்களை நீர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லையே. ஆனால் இந்த மனித மனத்தினால் நீர் எங்களோடு தான் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருளாய் நீர் இருக்கிறீர் ஐயா. இயேசுவே, உமது சீடர்களோடு நீர் வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர்களுக்கு வெளிப்படையாய் எல்லாவற்றையும் கற்பித்தீர், அவர்களோடு உடன் பயணித்தீர், அவர்களை முழுமையாய் அன்பு செய்தீர். அவர்களுக்காய் உமது வானக தந்தையை நோக்கி, தந்தையே, குழந்தைகளுக்கு இதை வெளிப்படுத்தியதற்காய், எதுவும் அறியாத இந்த பாமர பிள்ளைகளுக்கு இதை வெளிப்படுத்தியதற்காய் உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த அற்புதமான காரியங்களை காண எவ்வளோ பேர் ஆசைப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. இந்த அற்புதமான சாட்சியத்தை கேட்க எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டார்கள், ஆனால் அவர்களால் கேட்க இயலவில்லை. ஆனால் இவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னீர். ஆண்டவரே, இது எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. நாங்கள் பாக்கியசாலிகள், நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆம் ஆண்டவரே, இதோ நீர் அதிகமாய் அன்பு செய்த பல நபர்களில் மிக அதிகமாய் அன்பு செய்த ஒரு சிலரில் மகதலா மரியாவும் ஒருவர். உம்மை அடக்கம் செய்த பிறகு அனைவரும் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு பெண் தனியாக அந்த காட்டு பகுதியிலே, அந்த மலைப்பகுதியிலே உள்ளே அடக்கம் செய்யப்பட்டு கல் புரட்டி மூடப்பட்ட அந்த கல்லறை, இதோ என் ஆண்டவரை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், அவரை நான் என் இல்லத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சையோடு தேடி வந்த அந்த சகோதரி இடத்திலே அவருக்கு கூட உம்மை முழுமையாய் தன்னகத்திலே வைத்துக் கொள்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. என்னை பற்றி கொள்ளாதே, இதோ நான் என் தந்தையிடத்தில் நான் செல்ல வேண்டும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை என் சகோதரிடத்தில் நீ சென்று சொல் என்று அந்த பாக்கியத்தை அவர் பெற்றார். ஆனால் இன்றைக்கு நற்கருணையின் வழியாக, உமது உயிருள்ள உடல் இரத்தத்தின் வழியாக உம்மை முழுமையாய் அனுபவிக்கக்கூடிய, உம்மை எங்களுக்குள் எங்கள் உடலோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய, எங்கள் ஆன்மாவில் தங்க வைக்கக்கூடிய, உம்மை தரிசிக்கக்கூடிய, உமது உன்னதமான பிரசன்னத்தை பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நாங்கள் தான். எங்கள் உயிரான ஆண்டவரே, எங்கள் உயிரில் கலந்தவரே, எங்கள் உயிரை உமது உயிராய் மாற்றியவரே, எங்கள் இதயத்தை உமது இதயமாய் மாற்றுவதற்கு ஆவலாய் காத்திருக்கிறவரே, எங்கள் ஆன்மாவை உமக்கு ஏதுவான ஆன்மாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீராத அன்பும் பாசமும் கொண்டவரே, இதோ இந்த நாளிலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை சரணாகதி ஆக்குகிறோம், எங்களை முழுமையாய் தருகிறோம். இதோ பல்வேறு பிரச்சனைகளினால் சமாதானம் இழந்து கிடக்கும் இந்த உலகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே சமாதானத்திற்காய் அலைந்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நோயினால் வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு சகோதரியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு மனதிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, பல்வேறு காரணங்களால் நான் மனம் குழம்பி கிடக்கிறேன் என்று அங்கலாய்த்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கலந்து
எங்களது உமது பிள்ளையாய் மாற்றும். எங்கள் உயிரை உமது உயிராய் மாற்றும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் பறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் பறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிப்பேன்.
உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே உன் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பதிலுரை பாடல் திருப்பாடல் 63. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நற்கருணை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, மகதலா மரியாவுடைய திருவிழாவை நாங்கள் சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே எங்களது குடும்பங்களிலே, எங்களது சமூகங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும், பெண்களையும், சிறுமிகளையும் ஆண்டவரே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். எத்தனையோ கனவுகளோடு கல்வி பயின்று சிறகுகள் முளைக்கக்கூடிய வேளையிலே சிறகடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருமணம், குழந்தைகள் என்று ஆகி வீட்டிலேயே அடைபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சார்பாக ஆண்டவரே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றோம். ஏதோ சாதிக்க வேண்டும்,
இன்னும் குடும்பத்திலே நிறைவேறாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. கணவனை இழந்து வாடக்கூடிய சகோதரிகள், இன்னும் ஏராளமான பொறுப்புகளை சுமக்க முடியாத அளவிற்கான சுமைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே உம்மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சார்பாக உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றோம். ஏதோ ஒரு கிராமத்திலே குழந்தையாக, சிறுமியாக, போட்டிகள், பொறாமைகள், ஆணாதிக்க சிந்தனைகள் என்று மலிந்து கிடக்கக்கூடிய அந்த சமூகத்திலே ஆண்டவரே எதிர்நீச்சல் அடைத்து கல்லூரி, பள்ளி என்று படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுமிகள் சார்பாக ஆண்டவரே உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, பெண்கள் இன்று வேலைக்கு செல்வதை பார்க்கிறோம். குடும்ப வேலையையும் பார்த்து கொண்டு ஏதோ ஒரு நிறுவனத்திலே ஆண்டவரே, ஏதோ ஒரு வெளிநாட்டிலே, வெள்ளி ஊரிலே குடும்பங்களுக்கு எதிராக அல்லது குடும்பங்களை தாண்டி தூரமாக இருந்து அவர்கள் பேச்சை கூட கேட்காமல் சில நேரங்களிலே குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே சகோதரிகள் சார்பாக உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றான். எத்தனையோ நோய் நொடிகளோடு, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் இருந்த போதிலும் உடல் வலு இல்லாமல் ஆண்டவரே மருத்துவமனையிலும் வீடுகளிலும் பல்விதமான நோய்களோடு தவித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சார்பாக உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே இறைவா, நற்கருணை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, விவிலியத்திலே ஒவ்வொரு தருணங்களிலும் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். குழந்தை பேர் இல்லாமல் இருந்த எலிசபெத் அம்மாளை பிறப்பதற்கு முன்பாகவே மகிழ்ச்சிக்குள்ளாக்கியவர் நீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டிருந்த பேதுருவின் மாமியாரை உமது அன்பு கரங்களினால் தொட்டு நலப்படுத்தினீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. பாவத்தில் வெம்பி குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருந்த ஏராளமான சகோதரிகள், சமாரிய பெண்ணுக்கு எதிராக சமூகம் எழுந்திருந்த போது அவர்கள் சார்பாக ஆண்டவரே உரையாடி அவரை நல்வழிப்படுத்தினரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே கடைசியா தன் மகனையும் இழந்த அந்த பெண் தவித்திருந்த வேளையிலே அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த மகனையும் உயிர்ப்பித்து கொடுத்தீரே ஆண்டவரே, அதையும் நினைவு கூறுகிறோம். இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணிற்கு ஆண்டவரே நிரந்தர நற்சுகத்தை தந்தீரே, அதை நினைவு கூறுகிறோம். உயிரிழந்து குடும்பத்திற்கு கண்ணீரையும் கவலையும் சூழ்ந்திருந்த வேளையிலே அந்த சிறுமிக்கு ஆண்டவரே உயிர் பிச்சை கொடுத்தீரே, அதையும் நினைத்து பார்க்கிறோம். வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே பெண்களுக்கு சார்பாக பேசியும் பெண்களை நலப்படுத்தியும் அவர்களுக்கு ஆற்றல் ஊட்டியும் நீர் இருந்ததை அறிகிறோம் ஆண்டவரே. அதே அருளை, ஆசீர்வாதத்தை, அதே ஆற்றலை, அதே குணமளிக்கும் அற்புதத்தை எம் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தந்து நலப்படுத்தியல்வீராக. ஆமென். கலைவான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம்
காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் இங்கு. கலைமான்கள் நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாய் இருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். பாறை அரணாய் இருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுப்பான் அழகிய மணிமாலை நானாவின். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த அருமையான காலை பொழுதிலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கலைமான்கள் நீரோடையே தேடுவது போல எங்கள் இதயம் உம்மை நாடும் என்று இந்த பாடல் வரிகளை பாடுகிற பொழுது எங்களுடைய தேவைக்கு மட்டும் என் இதயம் உம்மை நாடுகிறதோ என்ற எண்ணமும் இயக்கமும் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து பாடுகிற பொழுது, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று சொல்லுகிற பொழுது, எப்பொழுது நான் உம்மீது தாகம் கொண்டுள்ளேன் என்று என்னையே மீண்டுமாய் கேட்டு பார்ப்பதற்கு இது உதவுகிறது. என்னுடைய நெருக்கடியான நேரத்தில் சோர்ந்து போகிற பொழுது, என்னால் முடியும் நான் என்று செல்கிற போதெல்லாம் நான் உம்மை தேடவில்லை. என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு உமது உதவி தேவை, எல்லோரும் நெருக்கடி கொடுக்கிற அந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவரே உம்மீது நான் தாகம் கொண்டுள்ளேன் என்று சொல்லி உம்மை நோக்கி வருகிறேனோ என்றுள்ள எண்ணமெல்லாம் உள்ளத்தில் எழுது கொண்டே இருக்கிறது. உம்மீது எப்படி தாகம் கொள்வது, உம்மை எப்படி பற்றி கொள்வது என்பதை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லா சூழ்நிலையிலும் உம்மோடு இருப்பதற்கான வரத்தை எங்களுக்கு தாரும். தேவைகளில் மட்டுமல்லாமல், துன்பங்கள் வேதனைகள் மட்டுமல்லாமல், நோய் வருகிற பொழுது மட்டுமல்லாமல், அவமானங்களையும் சந்திக்கிற போது மட்டுமல்லாமல், எல்லா நிலையிலும் உம்மை தேடக்கூடிய வரத்தை தாரும். சில நேரங்களிலே நீர் எங்களுக்கு செய்கின்ற மாபெரும் அருளுக்காக இரக்கத்தை நினைத்து பார்க்கிற பொழுது, என்னுடைய பலவீனமான நேரத்தில், ஒன்றுக்கும் உதவாத இந்த நேரத்தில், என்னுடைய பணிகளை திறம்பட செய்ய முடியாத வேளையிலும் கூட
ஆண்டவரே, எனக்கு நல்ல உணவையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து என்னை இன்னும் அதிகமாய் அன்பு செய்து இன்னும் அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்கிற பொழுது எனக்கு கண்களிலே கண்ணீர் வருகிறது. உமது மாபெரும் இரக்கத்தை நினைத்து என் உள்ளம் அங்கலாய்க்கிறது. ஏன் கடவுள் எனக்கு இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி என்னுள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய திருப்பாடலை வாசித்து பார்க்கிற பொழுது நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன், உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது என்பது என்று வாசிக்கிற பொழுது என் உள்ளத்தை அது நொறுக்கிவிட்டது. நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றி கொள்கிற பொழுது நீர் என்ன செய்கிறீர்? என் வழக்கை இறுக பற்றி கொள்கிறீர். அதுதான் உமது பேரன்பு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பை மீண்டுமாய் அசை போட்டு பார்க்க, உம்மை நாங்கள் பற்றி கொள்ள, உமது இறுக பற்றி கொள்வதனுடைய அர்த்தத்தை, உணர்வை, அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே. உன் முக அன்பில் உருகி போகிறே, எந்த மனம் உன் நினைவை பாடச் சேர்க்கிறே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே, இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் அருள்வாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே. என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே, உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே, சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே. விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய
ஒழிக்க கேட்கிறேன். இறைவா, இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எங்கள் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் உயிரானவரே, நாங்கள் எங்களை அன்பு செய்வதை விட எங்களை அதிகமாய் அன்பு செய்கிறவரே, நாங்கள் எங்களை மதிப்பதை விட எங்களுக்கு அதிகமாய் மதிப்பையும் மாண்பையும் கொடுக்கிறவரே, இதோ இந்த அழகான புது உயிருள்ள பிரசனத்திலே ஏறக்குறைய இந்த 1 மணி நேரம் உம்மை முகமுகமாக நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது உள்ளத்தின் ஆழத்தில் கிடக்கின்ற பல்வேறு காயங்களை, தேவைகளை, சவால்களை, இந்த உலகம் படும் துன்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, இதோ இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் இணைந்து தியானிக்கும் இந்த தருணத்திலே, ஆண்டவரே, இதோ இந்த சின்ன உயிர், இந்த பாவப்பட்ட உயிர் உன் மீது தாகமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் கைவிட்ட சூழலிலே உறவுகள், பெற்றவர்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள், நண்பர்கள், இந்த சமூகம், இந்த உலகம், இந்த நாடு என்னை, எங்களை, பல்வேறு மனிதர்களை பல்வேறு சூழலிலே கை நெகிழ்ந்த கைவிட்ட சூழலிலே, ஆண்டவரே, நீரே கதி என்று கிடக்கின்ற எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. குறிப்பாக அந்த நாட்களிலே மாணவ மாணவிகள் பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே, பெற்றோர்கள் படுகின்ற பாடுகள் மத்தியிலே, எப்படியாவது எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைத்து விடாதா, எப்படியாவது என்னுடைய படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எப்படியாவது நான் ஒரு நல்ல என்னுடைய உழைப்பிற்கேற்ற நல்லதொரு இடத்திலே எனக்கு பணி அமர்வோ அல்லது ஒரு பாடமோ ஒரு படிப்போ நான் அமைத்து கொள்ள மாட்டேனா என்று ஏக்கத்தோடு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவ மாணவிகள் படும் வேதனைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்றைய காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல். இந்த ஊழல் செய்பவர்களும் லஞ்சம் வாங்குகிறவர்கள் எதற்காக, யாருக்காக இந்த ஊழல் செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள்? புரியவில்லை. பல்வேறு கேள்விகளுக்கு இங்கு விடையே இல்லை ஆண்டவரே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இன்றைக்கு உண்மையாக, நீதியாக, நேர்மையாக உழைக்கின்ற ஒவ்வொருவரும் படும் வேதனைகள் கணக்கில் அடங்கா. நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும், நல்லவைகளை மட்டுமே இந்த உலகத்தில் விதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் படுகின்ற வேதனைகள், துன்பங்களை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. காரணம், நீர் நல்லதை செய்து கெட்டதை பெற்றுக் கொண்டீர். அது உமக்கு புதிய பாடம் அல்ல. இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையிலே
மிகச் சிறப்பாக காயப்பட்டு கிடக்கின்ற இந்த மாணவ சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு புறத்திலே அவர்கள் பெற்றோர்கள் படுகின்ற வேதனை, என் பிள்ளை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடாதா, பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே தங்களது பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபடுகிறார்கள். பிள்ளைகளும் தங்களது பெற்றோருடைய கஷ்டங்களை உணர்ந்து நான் எப்படியாவது நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் அதற்கு சரியான நல்ல விடை கிடைக்காது படும் துன்பங்களை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எத்தனை சொல்ல முடியாத துன்பங்கள், வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாத வேதனைகள், துன்பங்கள், அநீதிகள், அநியாயங்கள் இந்த சமூகத்திலே சூழ்ந்து கிடக்கிறது. ஆண்டவரே, இரட்சகரே, நீர் நேராக வந்து மீட்டெடுப்பதா அல்லது நாங்கள் எங்களது மீட்பை உமது துணையோடு நாங்கள் அதை தேடிக்கொள்ள வேண்டுமா? வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையை நிலைநாட்டுகின்ற மனநிலையை இந்த உலகிலே ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டும். இதோ இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக மாணவர்களை, மாணவிகளை, நல்லது செய்து துன்பப்படும் நல்லவர்களை, உண்மைக்காக உழைத்து அந்நீதத்தால் துன்பப்படுகின்ற சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல மாந்தர்களை, மனிதர்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது கரங்களின் வழியாய் அவர்களை தொடும், ஆசீர்வதியும், அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆமென். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனையென்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம், உனையென்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். ஆண்டவரே, நிலையான சொந்தமாக இருப்பவரே, இதோ எங்களது உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. பல நேரங்களில் எதையோ தேடி அலைகிற இந்த மனித வாழ்விலே உம்மை தேடி அலைகிற வாழ்வே நிரந்தரமானது. நீரே எங்களுடைய நிலையான சொந்தமாக இருக்கிறீர். இதோ அந்த நூற்றுவ தலைவன், இன்னும் ஏராளமான விவிலிய மாந்தர்கள் உம்மை அறிந்தவர்களாக உம்மை தேடி வந்தார்கள், உம்மை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியான தருணத்தில் ஒரு செல்வந்தரான இளைஞன் உம்மிடம் வந்து, ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்ற வேண்டும் என்று கேட்கிறான். உடனே உம்மிடம் இருப்பதை எல்லாம் விற்று நீர் ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவனுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆம் ஆண்டவரே, பல நேரத்தில் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று பிரியப்படுகிறோம். நீரே எங்களது தாகம், உம்மையே நான் நாடுவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அது ஒரு மாபெரும் சவாலாக பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை இறுக பற்றி கொள்கிற அந்த அற்புதமான வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஏராளமான மக்கள் உம்மை உணர்ந்தார்கள், அறிந்தார்கள், தெரிந்தார்கள், உம்மை இறுக பற்றி கொண்டார்கள்.
அந்த வரிசையில் நாங்களும் கூட உம்மை தொடர்ந்து இறுக பற்றி கொண்டு உம்முடைய அன்பை சுவைக்கின்ற, உம்முடைய அன்பை அனுபவிக்கின்ற மனிதர்களாக, மனுஷிகளாக வாழ எங்களுக்கு உம்முடைய அருளை ஆசிரை தாரும். எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆமென். 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 மாண்புயரும் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.